கோவை மாவட்டம் சூலூர் அருகே பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 2 லாரி ஓட்டுநர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு பயணிகளை மீட்ட நிலையில் போலீசார் அவர்களை கௌரவித்தனர். திருச்சியிலிருந்து கோவை நோக்கி சென்ற தனியார் பேருந்து கருமத்தம்பட்டி மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்திலிருந்து 18 பயணிகளை மீட்ட லாரி ஓட்டுநர் சபரிமலை மற்றும் ரமேஷ் இருவரையும் நேரில் அழைத்து பாராட்டி கௌரவித்தனர். மேலும் இருவருக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. லாரி டிரைவரு நான் குஜராத்லேருந்து பாப்பம்பட்டிக்கு வந்தோம். அப்போ எல்லாம் நம்ம சோமனூர் பாலத்துக்கு முன்னாடி உள்ள பாலத்தில் நாங்கள் சர்வீஸ் ரோட்டில் வந்தோம். அங்கேருந்து வந்த வண்டி வேகமாக வந்துட்டு எப்படி தூக்கத்தில் இருந்தாங்கன்னா தெரியல, அந்த இதை இடிச்சிட்டாங்க. இடித்தோடனே கீழே வீலு பக்கத்தில் லைட்டாக தீ பிடிச்சிருச்சு. அதோட நாங்கள் 2 டிரைவரும் சேர்ந்து லிவர் எடுத்து எல்லா கண்ணாடியும் உடச்சி ஆளுகளை ஃபுல்லாக வெளியே எடுத்து பேசஞ்சரை எடுத்து தண்ணி நீரை கொடுத்தோம். எல்லா பேசஞ்சரையும் வெளியே எடுத்துட்டோம். அதில் 2, 3, 4 பேர்த்துக்கு நல்லா கால் உடஞ்சிருச்சு.